தேர்ட் பெஞ்ச் எழுதிட்டீங்களா? ஸோ நம்ம தேர்ட் பெஞ்ச் மாதிரி கண்டினியூ பண்ணலாம். தேர்ட் பெஞ்ச் இருந்தோம்னா ஜிம்மு ஜேகே ஃபோனை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட நம்ம ஜிம்மை வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஜிம்மன் இப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே அவன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் மொபைலில். ஸோ ஜிம்மனோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் டக்குன்னு ஜேகேயோட மொபைலை பிடுங்கிட்டு ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஸோ அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஜிம்மன் அப்படியே ஜேகே தான் பார்க்குறான். ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் என்னடா இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லையே, இந்த ஃபோட்டோஸ்லாம் நீ இன்னும் டெலிட் பண்ணல, அப்படியே வச்சுருக்க. நான் இதுக்கு டெலிட் பண்ணும் லூஸாடா நீனு? ஜேகே இந்த மாதிரி ஜிம்மன்ட்ட சொன்னோன்னா ஸோ ஜிம்மன் ஜேகே பார்த்துட்டு அப்போ எதுக்கு அன்னைக்கு கேட்கும்போது நான் எல்லா ஃபோட்டோஸும் டெலிட் பண்ணிட்டேன், உன்னோட வால்பேப்பர் கூட இந்த கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏதோ தில்லா பேசினேன், இப்போ எப்படி? ஜிம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு ஆமாம் நான் தான் சொன்னேன் ஜிம்மன் டெலீட் பண்ணிட்டேன், உன் வால்பேப்பர் கூட இல்லைன்னு சொன்னேன், நான் சும்மா பேச்சுக்கு தான் கோபத்தில் சொன்னேன், அதை நீ நம்பிட்ட. இப்போ பார்த்தல உன்னோட ஃபோட்டோஸ் என்னோடய ஃபோட்டோஸ் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எதையுமே நான் டெலிட் பண்ணல. இப்போ புரியுதா? ஸோ ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட சொன்னோன்னா ஸோ ஜிம்மனுக்கும் நல்லா புரியுது. ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு இப்போ ஜேகே நான் உன்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நீ விலகி போன, கூச்சிட்டு போனேன், உன்கிட்ட நான் கெஞ்சினா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், பின்னாடியே சுற்றி வந்தேனே, இப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நீ நடிச்சிருக்க என்கிட்ட, அப்படி தானே? அது சொல்லு ஜேகே. ஸோ ஜிம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி பதில் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு இப்பா ஜிம்மன் ஆமாம் ஜிம்மன் நான் உன்கிட்ட கோவப்பட்டேன், அவாய்ட் பண்ணேன், உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை அவாய்ட் பண்ணேன், உன்னோட ஃபோட்டோஸ் வால்பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண நான் உன்கிட்ட தான் சொன்னேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகணும்னு நான் சொன்னேன், நான் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தேன். ஸோ அந்த டென்ஷன் மைண்டில் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், இதுக்கு நீ எல்லாத்தையும் நம்பிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது ஜிம்மன்? ஆமாம் உன்கிட்ட நடித்தேன் தான் இத்தனை நாள், போதுமா? நீயே ஒரு நாள் என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணேன், போதுமா? தெரிஞ்சுக்கிட்டியா? பதில் கிடச்சிருச்சா என்கிட்டேருந்து? ஸோ ஜேகே எல்லாமே இந்த ஜிம்மன்ட்ட சொல்லிடுறான். ஸோ ஜிமினி இதெல்லாம் எல்லாமே கேட்டுட்டு செம ஷாக்கு ஜேகேவை பார்த்துட்டு உன்னைக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ட்டு, அப்போ எதுக்கு இத்தனை நாள் என்னை சுத்த விட்டு வேடிக்கை பார்த்தா? ஜிம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்குறான். ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு ஆமாம் இப்போ நான் உன்னை சுத்த விட்டு வேடிக்கை பார்த்தேன், நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்னை இப்படி தான் பனிஷ்மெண்ட் பண்ண முடியும். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட சொன்னோன்னா ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அசால்ட்டாக நீ கேட்குற ஜிம்மன், நான் என்ன பண்ணிட்டு நீ இப்படி அசால்ட்டாக கேட்கலாம், என்ன பண்ணேன்னே உனக்கு ஞாபகம் இல்லை இப்படி தானே, எல்லாம் மறந்துடுச்சு. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஜேகே, இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னத்தை மறந்தேன், எனக்கு புரியல ஜேகே. ஜிம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொல்ல. ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு டேங்கப்பா என்னம்மா நடிகிற, டேய் உலகெல்லாம் நடிப்புடா சாமி டேய், ஆனால் இந்த மாதிரி ஜிம்மனு சத்தியமாக சொல்கிறேன் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி பண்ணுவேன்ட்டு, நீ பண்ண வேலை கூட உனக்கு மறந்துடுச்சுல, சரி ஓகே ஐம் ஃபைன், நானே சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. ஸோ பெல்லில் ஒரு பொண்ணு கூட பேச போனோம் ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன் நீ பேசினேன்ட்டு, ஆனால் பேசினது இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணது இல்லாமல் ரூம் வரைக்கும் போகலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனவன் தான்டா நீனு, அந்த கர்மத்தையும் நான் பார்த்து தொலைச்சிட்டேன் பார்த்தியா? சரி உன்னை போய் லவ் பண்ணன்ட்டு அப்போவே அன்னைக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ பண்ண வேலைக்கு, எனக்கு என்ன பண்ணி தொலைக்கிறது, உன்னை வெறுக்கவும் முடியல அவாய்ட் பண்ணவும் இல்லை, உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, ஆனால் நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணிட்டேன்ல, அடிக்க கூட தோணாலும் திட்ட கொடுத்தவனால ஒன்றுமே பண்ணாத முடியாது விக்கெட்டான சூழ்நிலையில் இருக்கான். ஜேகே ரொம்ப கோவமாக இந்த மாதிரி நம்ம ஜிம்மன்ட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, நான் பிளப்பில் நிறையா குடிச்சிருந்தேன்னா அதை என்னையே கண்ட்ரோல் மீறி பூதன் தலைக்கு மேலே ஏறி அதெல்லாம் நான் வேணுக்கலன்னா பண்ணலை ஜேகே, இது தெரியாமல் நடந்துடுச்சு ஜேகே. ஜிம்மன் இந்த மாதிரி பயத்தோடையோ தடுமாறி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகேட்ட. ஸோ ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு ஓ அப்படியே ஜிம்மன் தெரியாமல் நடந்துச்சு, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் ஜிம்மன், நானும் போயிட்டு கிளப்பில் போயிட்டு நிறைய குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் பழகுறேன், என் பெட்ரூம் வரைக்கும் போகிறேன், உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, உன்னால் ஏற்றுக்க முடியுமா?
இப்படி ஜிம்மன் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், கோவப்படுவான், திட்டுவான், அடிப்பான், பனிஷ்மெண்ட் கொடுப்பான். எதுவுமே யோசிக்காம அவன் என்ன பண்ண போறான், அவன் நம்ம லவ்வர் ஆச்சு, பார்த்துக்கலாம், ஜேகே நம்ம லவ்வர் தானே, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு கொழுப்பு மயிரில் தானே போய் படுத்துட்டு வந்தா அவகிட்ட போயிட்டு. ஜேகே செம்ம கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜெம்மன். என்ன ஜேகே இப்படிலாம் பேசுகிற, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அது ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும். ஆமாம் தெரியாமல் நடந்துருச்சு. ஐயோ நான் வேணா தெரியாமல் தப்பு பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா. ஜேகே என்ன ஜேகே, அது ஏதோ முடிஞ்சு போன விஷயம் விட, அதையே திரும்ப திரும்ப உனக்கு திரும்ப திரும்ப எடுக்கிறதுன்னு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை வலிக்குதா? எனக்கு என் டவுட்டு கிளியர் ஆகணுமே. ஆனால் ஒன்று ஜெமன், நீ இப்படி பண்ணுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாம். அன்னையிலேருந்து உன்னை வெறுக்க ஆரம்பித்தவன் தான் நான். நீ தாண்டா என்னை வெறுக்க வைக்கிற, ஒரு செகண்ட் கூட இல்லைடா, அதுவும் வெறுக்க வைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இதில் வேற என் ஃப்ரெண்ட்ஸு என்னை கேவலமாக நினைக்கிறாங்க, கேவலமாக நினச்சி திட்டுறாங்க. என்னடா உன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்கல ஜெமனை. ஜேகே இந்த மாதிரி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜெமன்கிட்ட. ஸோ ஜெமன் ஜேகே பார்த்துட்டு, அதுக்கு நானே மன்னிப்பிக்கிறேன், அது எதுவும் தெரியாமல் நடந்துருச்சுடா, என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், சாரி ப்ளீஸ். ஜெமன் நான் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ இன்னும் மைத்துக்கு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கா? தப்பு பண்ணது நீ ஒத்துக்கிட்ட அப்படி தானே? இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நான் எப்படி நம்புறது, உன்னை எப்படி நம்புறது? இப்போ நீ இப்படி சொல்லுவ, அடுத்த தடவை ஒரு நாள் தப்பு பண்ணிட்டு வந்து நிற்க. நான் சொல்கிறேன்ல ஜேகே, நான் பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிரு. ஓகே நான் இன்னைக்கு உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் ஒரே ஒரு தடவை தான் உனக்கு வார்னிங் பண்ணுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணிட்டு வந்தேன்னா சத்தியம் நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், ஸோ உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன். நீயே பேசினா கூட நான் மூஞ்சி கொடுத்து பேசவும் மாட்டேன், அவாய்ட் பண்ணிட்டு போக்கிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம், உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவேன். புரிஞ்சதா ஜெம்மன்? ஜேகே இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான் கோவத்தோட, செம்ம கோவத்தோட. ஜெம்மன் அதான் சொல்கிறேன்ல ஜேகே, நான் பண்ண மாட்டேன் ஜேகே, மேலே ப்ராமிஸாக பண்ண மாட்டேன், ஓகேவா? பார்ப்போம், நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நில்லு, அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான் ஜெம்மன்கிட்ட. கரெக்டாக ஜேகேவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடி வரான். ஸோ ஜேகேவும் ஜெம்மனும் பார்க்குறாங்க. ஜேகேயோட ஃப்ரெண்டு பக்கத்தில் மச்சான் ஜேகே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. டேய் நீ எதுக்குடா அப்படி ஓடிடுற மச்சி, என்னாச்சு? அங்கே ஒரு பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்குடா நம்ம காலேஜில். டேய் அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் என்னடா இங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் லவ் மேட்டர்லாம் அப்புறம் ஓரங்கட்டி வைங்கடா, அங்கே ஒரு பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்குடா. என்ன பிரச்சனைடா? இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்டோன்னா, ஸோ அவன் ஃப்ரெண்டு எல்லாமே சொல்கிறான். மச்சான் ஜேகே அந்த சீனியர் இருக்கான்ல, அந்த கெத்துக்கு சீனியர், அவன் தான்டா டீம் மெம்பரையே கூட்டிகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம்டா, மூச்சு பண்ணோம்டா தடுக்கிறதுக்கு, அவன் எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு தம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான்டா, முடியலடா, அதான் அவனை தேடி வந்தேன்டா. ஜேகே ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஜேகிட்ட சொன்னோன்னா, இதெல்லாம் கேட்டோன்னா கோவம் வருது, செம்ம சக்காமாயிரான். டேய் வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே ஜெம்மன் அண்ட் ஃப்ரெண்டு 3 பேர் ஓடி போய் பார்க்குறாங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஏடா இருந்து எபிசோட் முடியுதுடா. ஜேகே எதை பார்த்து செம்ம ஷாக்கானா, ஸோ அப்படி என்ன கலவரம் தான் நடந்துச்சு, ஜேகே லைஃப்லையும் ஜிம்மி லைஃப்லையும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இதுக்கப்புறம் ஜேகே என்ன பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு அந்த டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். லவ் யூ சார், ஐ விஷ் யூ பாய்.